அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். நடைபெற்ற என்னுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணியின் சார்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் முன்னிலையில் தெளிவாக குறித்து பேசியிருக்கிறேன். மாநிலத்தில் சுயாட்சி வேணும், குறிப்பாக இன்றைக்கு திணிக்கப்படக்கூடிய இந்தி திணிப்பை கைவிடணும், இருமொழி கொள்கை தான் கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்து செய்தி. தமிழ்நாடு முதலமைச்சர் இல்லாத ஒரு பிரச்சனையை பேசுறாரு, ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட கட்சிகள் முதல் திமுக எதிர்த்து அரசியல் நிர்பந்தத்தில் இருக்கு. அதை பற்றிலாம் கவலைப்படல. என்னுடைய கவலைகள் எல்லாம் நாட்டை பற்றி. இல்லாத பிரச்சனை சொல்லும்போது அதுக்கு நான் பதில் சொல்ல அவசியமே இல்லையே. இல்லாத பிரச்சனை சொல்லும்போது அதுக்கு நான் பதில் சொல்ல அவசியமே இல்லையே. இல்லாத பிரச்சனை சொல்லும்போது அதுக்கு நான் பதில் சொல்ல அவசியமே இல்லையே. இல்லாத பிரச்சனை சொல்லும்போது அதுக்கு நான் பதில் சொல்ல அவசியமே இல்லையே. நேற்று நடைபெற்ற என்னுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணியின் சார்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் முன்னிலையில் தெளிவாக குறித்து பேசியிருக்கிறேன். மாநிலத்தில் சுயாட்சி வேணும், குறிப்பாக இன்றைக்கு திணிக்கப்படக்கூடிய இந்தி திணிப்பை கைவிடணும், இருமொழி கொள்கை தான் கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்து செய்தி. தமிழ்நாடு முதலமைச்சர் இல்லாத ஒரு பிரச்சனையை பேசுறாரு, ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட கட்சிகள் முதல் திமுக எதிர்த்து அரசியல் நிர்பந்தத்தில் இருக்கு. அதை பற்றிலாம் கவலைப்படல. என்னுடைய கவலைகள் எல்லாம் நாட்டை பற்றி தான், மாநிலத்தை பற்றி தான். மாநிலத்துக்கு உரிமையை நம்ம பெற வேண்டும். இல்லாத பிரச்சனை சொல்லும்போது அதுக்கு நான் பதில் சொல்ல அவசியமே இல்லையே. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்த நேரலையை பார்த்தோம். அவர் பேசியவற்றை பின்னர் விரிவாக பார்க்கலாம்.